முதலில் நாற்று நடும் நிலத்தை தயாரிக்க வேண்டும். அதற்காக 2 நாட்களுக்கு ஒருமுறை கிணற்றிலிருந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அப்போது நிலமண் மென்மையாக மாறும். பின்னர் விதை நெல்லை சுத்தம் செய்து அதனுடன் எருக்கன் செடி, குருத்து, வரட்டி, குப்பைமேனி போன்றவற்றை சேர்த்து ஒரு சாக்குப் பையில் கட்டி தண்ணீர் தொட்டியில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை வெளியே எடுத்து நேரடி சூரிய ஒளி படாத இடத்தில் வைத்து 12 மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்போது இந்த நெல்லை நாற்று நடும் நிலத்தில் சமமாக பரப்பி தேவையான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்த நாள் நிலத்தில் இருக்கும் தண்ணீரை முழுவதும் வடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் விதை, நெல்கள் மண்ணை பிடித்து நன்றாக முளைக்கத் தொடங்கும். பின்னர் இன்னொரு காலியான நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி டிராக்டரின் உதவியுடன் 2 நாட்களுக்கு ஒருமுறை மண்ணை நன்றாக சேராக மாற்ற வேண்டும். இதை சுமார் 6 நாட்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு முதல் நிலத்தில் உள்ள நாற்றுகளை எடுத்து விவசாயிகள் நாற்றுகளை மற்றொரு நிலத்தில் ஒழுங்காக நட்டு விடுவார்கள். பின்னர் தினமும் தேவையான அளவு தண்ணி பாய்ச்ச வேண்டும். சில நாட்கள் கழித்து பார்த்தால் நெல் நன்றாக வளர்ந்து பயிரிட தயாராக இருக்கும். பின்னர் நெல் அறுவடை இயந்திரத்தின் மூலம் வளர்ந்த நெல் முழுவதையும் அறுத்து அதை நன்றாக வேக வைத்து சூரிய ஒளியில் உலர்த்தி அரிசி இயந்திரத்தில் அரைத்தால் சுத்தமான அரிசி கிடைக்கும். இந்த முறையில் கூறப்பட்டவை சுமார் 50% பொதுவான நெல் சாகுபடிக்கு பொருந்தும். மீதமுள்ள 50% நடைமுறைகள் நெல் வகைகளின் அடிப்படையில் மாறுபடும்.